வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். இன்னைக்கு ஸ்ரீதர் சாரோடையும் ஷாம்ரோடையும் நம்ம நிறைய சண்டை போட போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபின் ஆலன் செஞ்சுரி, கேகேஆர் கண்டினியூஸா ஜெயிக்கிறாங்க. நேத்து ப்ரெடிக்ஷன் ஸ்ரீதர் சாருக்கும் ஷாம்ரோவுக்கும் தப்பா போயிருச்சு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸ்ரீதர் சார் இன்னைக்கு கேம் பத்தி சொல்லுங்க. கம்ப்ளீட்டா போட்டு காலி பண்ணிட்டாங்க டெல்லி பேட்டிங்க. யாருமே அடிக்கல. நிசங்கா ஸ்டார்ட் பண்ணாரு, அஸ்டோஸ் கொஞ்சம் ஆடினாரு. கிரைம் சார், அக்ஷர் பட்டேல் நாக்குலாம் என்ன சார், நாக்கு 22 பால் 11 ரன்லாம் ஆடினீங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? சரி, அவருன்னு இல்லை, என்டையர் மிடில் ஆர்டரே பாருங்களேன், மில்லர் இல்லாம கொஞ்சம் பிளீக்கா தான் இருக்கு. ரிஸ்வி நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு டோர்னமெண்ட்ல, அதுக்கப்புறம் புஷ்னு போயிட்டாரு. யாருமே அடிக்கல சார். மிடில் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர். ராணா 8, ரிஸ்வி 3, ஸ்டப்ஸ் 2, அக்ஷர் 11. இப்படி விளையாண்டா என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஷாம் ப்ரோ, நீங்க வரதுக்கு முன்னாடி த பாயிண்ட் யூ மேட் ரிகார்டிங் பிக்சர்ஸ் வந்து போக போக கேகேஆருக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி. ஸோ சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய் இருக்கிற ஃபார்முக்கு கோயிங் ஃபார்வர்ட் கேகேஆருக்கு ஹோப் இருக்கா அப்படிங்கறது சொல்லுங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் மீ வித் திஸ். அப்புறம் நான் ஷாம் ப்ரோட்ட போறேன். Yeah, definitely. KKR is very much well into it because ஒரு பாயிண்ட் வேற எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. அதனால அது அந்த பாயிண்ட் will be very but if they win everything it will be in 17. So clean உள்ள போடுவாங்க. உங்களுக்கு இப்ப பார்த்தா டீம் ரொம்ப செட் ஆயிருக்கு. When we discussed about Cameron Green hitting some good in between அடிச்சவொடனே அவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவருக்கு. மிடில் ஓவர்ல வந்து அவர் வந்து he can up the ante. தட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஃபாஸ்ட் எடுத்துன்னு போவார். இன்னைக்கு பயங்கர பூஸ்ட் வந்து ஃபின்னால் அடிச்சது பயங்கரமா. மெயின் ஃபேக்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஏர்லியர் ஃபிளாட் விக்கெட்ஸில் வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் தேவர் கோயிங் ஃபார் ரன்ஸ். நான் என்ன அப்சர்வேஷன் பண்ணேன், சம்மர் ஆக ஆக என்னதான் நீ வாட்டர் விட்டு பேட்டிங் விக்கெட் பண்ணாலும் அதனோட பிஹேவியர் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே கீழே போகும். கொஞ்சம் மேலே கீழே போனுச்சுனாவே போதும் இவங்க 2 பேருக்கு மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு. டே ஆர் டெட்லி. இந்த 8 ஓவர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, 48 பால் ரொம்ப ஈஸி கிடையாது. பார்த்து தான் ஆடணும். எந்த டீமுமே சொல்றேன் நானே, பார்த்து தான் ஆடணும். அது சுனில் நாராயண் வந்து பயங்கர பிஸ்தா. விக்கெட் எடுக்கலாம் கூட ரன்னு நீ அடிக்கவே முடியாது அவரை. அது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். பிச்சாகி பயங்கர ஃபாஸ்டா வரும் ஸ்டெம்ப்ல. அது இவங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜ். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அனுகுல் ராய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பவர் பிளேலையும் போடுறாரு, சூப்பரா விக்கெட் எடுக்கிறாரு, நல்ல ஃபீல்டிங் பண்றாரு, நல்ல குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அதனால என்ன ஆகுதுனாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செட் ஆயிருக்கு. தே கேன் கேரி இட் ஃபார்வர்ட். டெல்லியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் ஐ வுட் சே. சி, இது 350 தான் அடிப்பீங்களா உங்க கிரவுண்ட்ல, அதுவும் இல்லாம பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு தே லூஸ் எவ்ரி திங் இன் மிடில் ஓவர்ஸ் வித்தவுட் எனி ஒரு அப்ளிகேஷன் இல்லாம ஆடின மாதிரி தான் தோணுச்சு எனக்கு ஆக்சுவலா. நல்ல பேட்டிங் லைனப். பட் ஒன்ஸ் அகைன் ஐ ஆல்வேஸ் டிஃபர். நீங்க நிஷங்காக்கு பதிலாக நீங்க வந்து டேவிட் மில்லர் நடுவில் வச்சிருந்தானாக்கா, யூ கேன் ஆல்வேஸ் ஸ்கோர் லாட் ஆஃப் ரன்ஸ். இது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரை வச்சுட்டு நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்க தான் தோணுது எனக்கு. என்னவோ அது என்னவோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன்சைட். they can play some other opener. Anybody can open. It's not at all a big deal as such. அது வந்து இவங்க பண்ற தப்புன்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ராணாவே ஓப்பன் பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. பிகாஸ் 10 நிமிஷம் எதுவும் கிடையாது. டீம் பேலன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா, மிடில் ஆர்டர்ல வந்து they are not able to have a consistent somebody who can basically middle overs. பாருங்க, continuously Delhi has lost 4 wickets in between over 7 to 14 4 மேட்சா. so you are not in the game. This is what it is. So you should have somebody like David Miller who can control the innings, or if he survives that one last 5 years last 5 years he is a very dangerous hitter with stubs irukana nariya varum. So I don't know, I mean with this comment I just want to give it to Sham ப்ரோ. என்ன மிச்சல் ஸ்டார்க்கு நோண்டு வரணும், அது பண்ணுவார் இது பண்ணுவாருனோ, பட் ரன்னே இல்லையே போர்ட்ல, எங்கத்த டிஃபெண்ட் பண்றது? வாட் டு யூ திங்க்? ஸ்டாருக்கு வந்தது வந்து டெல்லிக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸை வந்து பாசிட்டிவ் ஆக்குன்னு பார்த்தா அது அப்படியே வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கு. நத்திங். அது அவரோட ரோல் ஒன்றுமே கிடையாது. பேட்டர்ஸ் வந்து அவங்க ரோலை வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடுறாங்க, இன்னொரு நாள் டெல்லி டேர்டெவில்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. கானம் அந்த குட் ஓல்ட் டேஸுங்கிற மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு திடீர்னு அவங்க சந்திரமுகி மாதிரி அப்படியே இந்த டுவாலிட்டியா இருக்கிறதுனால எந்த ரயிலி கிளம்பி வர போறாங்கன்னே தெரியல.
டெல்லி கேபிட்டல்ஸா டெல்லி டேர் டெவல்ஸான்னு தெரியல. இன்னைக்கு ஆடினது பார்த்தீங்கன்னா டெல்லி டேர் டெவல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆடினதும் சரி, அந்த பக்கம் வந்து இப்போ என்ன சிஎஸ்கே மேட்ச் ஆடினதும் சரி, இது டெல்லி கேபிட்டல்லப்பா, டெல்லி டேர் டெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது 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 தவிர பத்தாததுக்குன்னு சொல்லிட்டு கேச்சஸ் வேற வந்து அவங்க வந்து எல்லா மேட்ச அந்த கேட்ச் இதில் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ கேச்சஸ் விட்டுருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு வராங்க. பாத்தட்டிக்கா இருக்கு. அண்ட் ரெண்டு லீடிங் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ், ஒரு மிச்சல் ஸ்டாக் மாதிரி ஒரு ஆளையும், தென் வந்து பேர் என்ன லுங்கிசா என்கிடி மாதிரி ஒரு ஆளையும் வச்சுக்கிட்டு அவங்களால வந்து பிரேக் த்ரூ எடுக்க முடியலன்னா என்ன காரணம்? பேட்டர்ஸ் ஒன்றுமே இல்லை. ஒரு 170 180 போயிருக்க வேண்டிய ஸ்கோர்ல இவர் 142 தான் அடிக்கிற. அதையும் 14 ஓவர்ல அடிக்க விடுறீங்க. அதுலயும் 2 விக்கெட், அந்த 2 விக்கெட், ஒரு விக்கெட் வந்து ஓசி விக்கெட், இன்னொரு விக்கெட் வந்து ஸ்பின்னர் தான் எடுக்கிறாங்கன்னா இல்ல இன்னொரு விக்கெட்டுமே ஓசி விக்கெட் தான். ஐ ஓஸ் மீன் ஓசின்னு சொல்ல முடியாது, பட் ஹி வாஸ் நாட் சீயிங் த பால். யா. இதுல இதுல இல்ல, பட் இதுல நிறைய வந்து கேட்ச் நிறைய கேட்ச் விட்டாங்கப்பா. ஆனா அது இருக்கு, இது இது ஆப்ஷன்ஸ் நிறைய விட்டாங்க. இதுதான் சார். இப்போ உனக்கு வந்து கையிலே அடிக்கிறாப்புல அக்ஷர் பட்டேல், கையில வர கேட்சை வந்து விட்டாப்புல, கையிலே டிரைவ் ஷாட் ஒன்று அடிச்சாப்புல, கையில வர கேட்செல்லாம் விடுறாங்க. அக்ஷர் பட்டேல் நீ வந்து எப்படிப்பட்ட கேட்செல்லாம் எடுக்கிற ஒரு ஆளு. நீங்க க்ளோஸ் நிற்கும் போது பால் வேகமா வரணும் தான் தெரியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்களா, போக மாட்டீங்களான்னு தெரியல. இல்ல, சார் கையில வந்து புடிச்சு முன்னாடி விட்டாரு, கையில புடிச்சு விட்டாரு அதை, அதுவும் இல்லாம. முன்னாடி முடிச்சு விட்டாரு. இப்போ சார் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, இதை வந்து இப்போ என்ன பாசிபிளா வந்து ஹர்திக் பாண்டியா எந்த டீமுக்கு போனாலும் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. போத் கேகேஆர் அண்ட் டெல்லிக்கு வந்து அற்புதமான வந்து ஒரு கேப்டன் லைன் ஆயிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபார்மர் அவரை வந்து தள்ளி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பதிலுக்கு எங்களுக்கு வந்து மில்லரை கொடுத்தாலும் சரி, இல்லை ஸ்டப்ஸை கொடுத்தாலும் சரி, இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்தாலும் சரிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இல்லை நீங்க வந்து ஸ்டார்க்கை கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூணு ஆப்ஷன் சேர்த்து எங்களுக்கு கொடுத்தா கூட சரி, அந்த மாதிரி நான் கேட்டுக்கிறோம். பேட்ரிக் டு சே த லீஸ்ட் டீம் நீட்ஸ் அ ரீஹால் மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இந்த டெல்லி தானா முதல்ல வந்து எல்லாரையும் தட்டிட்டு இருந்து, நம்ம முன்னாடியே சொன்னல, நம்ம ப்ரீவியஸே சொல்லுவோம், அருமையா ஆரம்பிப்பாங்க, தமிழ் சினிமா வர மாதிரி சூப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிப்பாங்க. திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல இன்டர்வல் விடும். அந்த இன்டர்வல் விடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஜிகர் தண்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர டெரரா போகும், ஷாம் செகண்ட் ஷாம் ஹாஃப் ஐடி காமெடியா போகும். ஷாம் அந்த ஷாம் மாதிரி ஆடுங்க. சொல்லுங்க சார். இல்ல, இந்த பக்கத்துல உட்காந்துருக்காரு ஒருத்தரு, இன்னைக்கு கேகேஆர் பனியன் போட்டு, இவரு தான் டெல்லி டெல்லினாரு. இவரு அப்படியே சும்மா சார் டக்குன்னு சார் ஆனா மாறுறாரு. உண்மையாவே ஸ்குவாட் இல்ல நல்ல ஸ்குவாடு சார். இல்ல டெல்லி உண்மை டெல்லி மன டெல்லி ஜெர்சியில எல்லாம் போட்டுருப்பாங்க. டெல்லி ஜெர்சியில இல்ல இல்ல, டெல்லி நல்ல ஸ்குவாட் தான்ப்பா. என்னோட அப்சர்வேஷன் என்ன சொன்னேன், அவங்க வந்து பேசிக்கா ஐ தாட் ஸ்டார்க் சேஞ்ச் பண்ணுவார்னு நினைச்சேன். பட் இவங்க ரன் அடிக்கலாம் அவரு தான் பண்ணுவாரு. இல்ல அவரு அவர் ஏதோ சட்டியில இருந்தாரு சார். சட்டியில இருந்தா ஸ்பார்க் வரும், ஸ்டார்க்கும் வரும். சட்டிலே ஒண்ணு இல்லைன்னா ஸ்டார்க்கும் வராது, ஸ்பார்க்கும் வராது சார். என்னதான் ஆடுறாங்க உங்களுக்கு அங்க? கேஎல் ராகுல் அந்த அந்த ஓவரோட கடைசி பவர் பிளேயோட கடைசி பால், என்னத்துக்கு அந்த ஷாட் ஆடுறான்னு தெரியல. உனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிச்சில் கொஞ்சம் 6 ஆமா, ஓவர் தாண்டிட்டா அடிக்கிறது ஈஸின்னு தெரியும். நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க 49க்கு, இன்னும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுறது தியாகி தான். ஆனா தியாகி நீங்க உங்க தியாகம் பண்ணி அவருக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுத்து அவரு நீங்க பிரில்லியண்டா போட்டாரு. ஆஸ் கேம் ஆமா, ப்ரோக்ரஸ் ஒரு விஷயம் பாக்குறது என்னன்னா, தியாகி வேற லெவலா வந்து அந்த ஒரு டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு போலர் டெம்பரமெண்டோட போட்டுக்கிறாப்புல. நிறைய கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் கோடோஸ் டு கொல்கட்டா. அவங்க ரிங்கு ரகுவன்சி தாண்டி இப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆலன் வந்து இந்த ஆலன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதுல சொல்ற மாதிரி ஹேங் ஓவர் சொல்ற மாதிரி ஹேங் ஓவர் ஆலன் மாதிரி ஒரு 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 அவர் கோட்டா கடிச்சிட்டாரு. அவரும் அந்த சீசனுக்கு ஒரு கோட்டா கடிச்சிட்டாரு. கிரீன் அந்த மாதிரி ஒரு கேம் அடிச்சிருவாரு. மிச்சம் இருக்க வந்து ஒரு பேர் என்ன, மிச்சம் இருக்க அவர் 3 கேம் வந்து ஒரு கேம் வந்து அவங்க கொல்கட்டால ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமா, கேமா 2 கேமா மும்பை கொல்கட்டால ஆடுறாங்கன்னு மும்பையோட நினைக்கிறேன். கொல்கட்டா ஆடுறாங்க. முடிச்சிருவாங்க. அங்க வந்து இப்ப என்ன, நல்லா வந்து சுழல் இப்ப டஸ்ட் பவுல போட்டு விட்டு அனுகுல் ராய் சார் சொன்னாரு, சார் அவங்க அனுகுல் ராய் இப்ப கண்டுபிடிக்கல, பழங்காலமா இருக்காரு. அதாவது 2019 அனுகுல் ராய் வந்துட்டாரு. அவரோட அண்டர் 17 அண்டர் 16 மேட்ச் பாத்தீங்கன்னா, அண்டர் 19 மேட்ச் ஒரு மேட்ச் வந்து பயங்கரமான எக்கானமி போட்டு ஜெயிச்சு கொடுப்பாரு. அவரோட அண்டர் 19 ஆன டைம்ல அப்பத்துல இருந்தே அவரை அடுத்த ஜடேஜா அடுத்த ஜடேஜா அடுத்த ஜடேஜான்னு சொல்லிட்டு இப்ப எப்ப எடுத்து வராங்கன்னா, ஜடேஜா ரிட்டையர் ஆகி போற டைம்ல இப்ப எடுத்து வந்திருக்காங்க. ஜடேஜா மாதிரி வந்து அனுகுல் ராய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரில்லியன்ட் பேட்டர் அண்ட் பிரில்லியன்ட் போலர். ஜார்க்கண்ட் அடிச்ச அந்த ஒரு ஸ்மாட்ல அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமா, ஆமா. இன்னைக்கு சூப்பரா வந்து போட்டு அப்படி ஆத்தி போடுறது இல்ல மாதிரி ஒரு போட்டு இல்ல போட்டு காமிச்சாரு. ஷாம்ரோ, ஒரு மெயின் குஷன் ஆஃப் ஹேவிங் அனுகுல் ராய் என்னன்னா, சார் சொன்ன மாதிரி பவர் பிளே மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய வரணும், நீங்க ஏர்லியா கொண்டு வர தேவையில்ல. அனுகுல் ராய் பதிக்கலாம் எடுத்தோடனே நீ நீங்க பொறுமையை போட்டு 8 அதுக்கப்புறம் நீங்க அதை அகாமடேட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அது வந்து ஒரு மெயின் 8 ஓவர் அட்வான்டேஜ். 8 ஓவர் ஒரு பக்கம் திருப்பி 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 வச்சிடலாம். நீ வந்து பவர் பிளே முடிஞ்சோடனே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டு நரைன்னு ஒரு எண்டு வரும்னு கொடுத்து 8 ஓவர் நீ வந்து அந்த பிரேக் மேலே நீ வந்து காலை வச்சிரு, கல்ல வச்ச இப்ப மாதிரி இப்ப வச்சிடலாம். இப்ப 3 டீம் வெரி டேஞ்சரஸ் டீம். ஜிடி,
கல்கட்டா, தென் சிஎஸ்கே. 3 டீம் டேஞ்சரஸ் டீம் பிகாஸ் ஆஃப் ஆக்சுவலி. ஸ்பின் சொல்றீங்களா சார்? இல்ல அவங்களுக்கு டீம் ஒரு மாதிரி 3 பேருக்கு ஈவன் செட் ஆகுது டீம் ஒரு ஈவன் இல்ல மாதிரி. ஈவன் ஸ்பின்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா இங்க பாத்தீங்கன்னா உனக்கு அகில் ஹுசைன் அண்ட் நூர் அஹமத், அந்த இந்த பேர் என்ன, ஃபாரின் ட்வின்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. அந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த எவர் ட்ரஸ்டபிள் ரஷீத் கான் கூட மானவ சூத்தர் இருக்கிறாரு. இன்னும் நம்ம வந்து சாய் கிஷோர் பார்க்கல. இறக்கவே இல்லை. அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஹைட்ல பெரிய ஹைட்ல இருந்து அந்த ஒரு 7 அடி வந்து பால் வந்து ரிலீஸ் ஆகும், கைக்கு மேல ஒரு 7 அடி அங்க இருந்து ஒரு பால் ரிலீஸ் ஆகும் போது உள்ள வருதா வெளில வருதா, ஆம்பாலா இல்ல ஸ்லைடரா ஸ்கிட்டானா போதா ஒண்ணுமே தெரியாது. அந்த சுலைமான் பென்னு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் போல இருப்பாரு, அந்த மாதிரி கை இருக்கும். எப்ப இறக்க போறாங்கன்னு தெரியல, எப்ப அந்த ட்ரம்ப் கார்டு இறக்க போறாங்கன்னு தெரியல ஜிடி. ஓகே ஸ்ரீ சார், நான் ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ 2 கொஸ்டின்ஸ். நான் 2 கேள்வி கேட்கணும். ஒன்னு வந்து ஹேமந்த் பதானியை போட்டு பொளக்குறாங்க சார், வேரியஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டு பொளக்குறாங்க. அது காரணம் என்னன்னா, the statement what he made about Stephen Fleming. அது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி they are very emotionally connected to the franchise, so they get triggered. ஸோ அதனால வந்து நிறைய ஹேமந்த் பதானி வந்து அதுவும் இந்த டைம்ல வந்து போட்டு பொளக்குறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, ஃபின்னாலன் பத்தி நம்ம அன்னைக்கு பேசுறப்போ நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி ஒரு தனி கேமை வந்து சிங்கிள் ஹேண்டடா he can take away, அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர்னு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் they should stick on with this சார். கண்டிப்பா ஆலன் அதுதான் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணுவாங்க அவங்க. டெம்ப்ளேட்டே அதுதானே. 2 பேர் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க, சைஃபர்ட் அண்ட் ஸ்பின்னால யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. இல்ல சார், நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க பத்திரனா क्वेश्चन கொண்டு வந்தோம்ல சார், அப்போ வந்து நம்ம நான் தான் சொன்னேனே உனக்கு பத்திரனா ஆட வைக்க மாட்டாங்கன்னு. வேஸ்ட்னு சொன்னேன் நான். பத்திரனா ஆட வைக்க மாட்டாங்க. that is a very fair and valid question. You can இல்ல சார் என்ன சொன்னாருன்னா, that is a very fair and valid question. You can play பத்திரனா and drop a opener ன்னு சொன்னாரே. But do you still no question is fair, but they will not do that. That's what I am trying to tell you. See, if a team is not performing, they may look like that, but Patirana is not fully fit also. They cannot risk it at this point of time, and when they are winning now on a roll, they will not do that one. And you are a dangerous creator also, Finn Allen. மாட்டிஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் தானே ப்ராப்ளமா இருக்கு. நீங்க 2 பேரும் தான் ஃபின்னால அடிக்கவே மாட்டேன். அடிக்கலாமா? நீ தான் அடிச்சர்ப்பா. அடிக்கல. வின் பண்ணும்போது என்னன்னாக்கா, you can take a chance even if person is failing. When we spoke, they were losing. Okay, now they are winning, so they will take the chance. And also he has scored the runs today. அடிக்கலனா என்ன சார்? No, when we spoke, KKR were winning, but Allen was not delivering. That is the right. 140 சேஸ் கூட அடிக்கலனா என்னதான சார்? 140 சேஸ் வந்து ஈஸியா வந்து அடிச்சிடணும். அதுலயே 2 விக்கெட் விட்ட போது என்னடா மறுபடியும் இந்த சேஸையும் நீங்க வந்து சோக் பண்ணிக்கலாமா? then it was like அந்த கிரீன் தான் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி கொஞ்சம் கொண்டு போனாரு. ஒன்ஸ் ஆலன் வந்து பட்ட உடனே அந்த பேக் ஃபுட்ல விக்கெட் மேல அடிச்ச சிக்ஸஸ்லாம் வந்து was delight to watchல. நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் ஒரு progress actually. There are few players I'll say progress in this IPL. Karthik Tyagi, Cameron Green, Anukul Roy. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த டோர்னமெண்ட்ல வந்து கண்டினியூஸ்லி they are improving their skills and performances. If you technically just follow that one, whatever role they have done, limited role, they have done very well. So அது வந்து it's a confidence booster for them. அதை தவிர ரிங்கு சிங் அந்த அடிச்சு ரிவைவல் தான். அந்த ரிங்கு சிங் அடிச்சது தான் ரிவைவல். அவங்களுக்கு அந்த ஒரு லைஃப் கொடுத்ததே இந்த ரிங்கு சிங் அடிச்சது தான். ஸோ நவ் திங்ஸ் ஆர் லுக்கிங் வெரி பிரைட் ஃபார் தம் பிகாஸ் தே ஹேவ் 4 games டு பிளே. ஸோ இந்த ரேட்ல அவங்க வந்து போனாங்கன்னாக்கா 4 வின் பண்ணாங்கன்னாக்கா தே ஆர் இந்த டாப் 4. பட் வில் வெயிட் அண்ட் சி. 4 வின் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான், டஃப் ஆஸ்க். பட் இல்ல ராஜஸ்தான் கூட அந்த டிராப் கேட்ச் வில் பிளே மைண்ட் இன் ஜடேஜ் ஃபேவர். அந்த ஒரு கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா மாத்திருக்க மாட்டா ஃபார்ச்சூன் மொத்தமா. ஏன்னா ஸ்பின்னுங்கிறது வீக்னஸ். கரெக்டா ஸ்கெட்சா போட்டேன். இதா ரயான் பராகும் ரவீந்திர யோசிப்பாங்க, எனக்கு இன்னும் 1 ஓவருக்கு முன்னாடி 1 ஓவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அவன் வந்து நான் 10 ரன் விட்டு அந்த கேட்ச் தட் மேட் தி என்டையர் மொமெண்டம் ஷிஃப்ட். அங்க போயிட்டாங்க. அடுத்து சூப்பர் ஓவர் வந்து இன்னும் வேற லெவல் கொண்டு போச்சு. டெல்லி பத்தி பேசுறப்போ சார் அக்ஷர் பட்டேல் சொல்லிட்டாரு we will prepare for the next tournament ன்றாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஹோப்ஸ்லாம். சோ வெரி டிசப்பாயிண்டிங் நைட் ஃபார் டெல்லி ஃபேன்ஸ்ல சார். உண்மையாவே ரியலி பாவம். நல்ல டீம் ஆக்சுவலி, நல்ல டீம். பட் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. Delhi and Mumbai very very disappointing I would say. And whole team officially போய்ட்டாங்களா சார்? டெல்லி, மும்பை, LSG are almost outல or 100% they are out of the tournament? Technically இவங்க 3 பேர் அவுட். சும்மா சொல்லுவாங்க காமெண்டேட்டர்ஸ் வந்து அப்படி வந்துருவாங்க இப்படி வந்துறாங்க. அந்த மாதிரிலாம் பிக்சர் பெர்ஃபெக்ட்டா நடக்காது.
நீ நடக்கிற மாதிரிலாம். ஸோ ஸோ வெரி யா டிஃபிகல்ட். ஒன்லி டாப் த்ரீ 17. டாப் செவனை வந்து இந்த பாட்டம் த்ரீ கேன் ஜகுல் அக்ராஸ் மொத்தமா அடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணலாம். அது வேணா வந்து நடக்கும். இப்போ வந்து இவங்களுக்குள்ளேயே சண்டை ஓடிட்டு இருக்குது. யாருக்கு? டாப் ஃபோருக்குள்ளேயே சண்டை ஓடிட்டு இப்போ எஸ்ஆர்ஹெச் அவுட் ஆஃப் த ப்ளூவா நம்ம வந்து கீழே ஃபர்ஸ்ட் டூ வந்து யார் டாமினேட் பண்ணாங்க? ஆர்சிபியும் பஞ்சாப் வந்து டாமினேட் பண்ணிருந்தாங்க. அவுட் ஆஃப் த ப்ளூவா இப்போ மேலே போய் வந்து ஆரஞ்சு ஆமி வந்துருக்குது. நேத்து வந்து அங்க எல்எஸ்சி அடிச்சதுனால அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் நேற்று ஒரு ஒரு அடியில வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ தே டோன்ட் நோ வாட் அவைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, விச் இஸ் குட் ஃபார் ஐபிஎல். யா யூ கான்ட் டேக் எவ்ரிஒன் லைட்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருவோம். ஸோ நான் கொல்கட்டா சொன்னேன், ஸ்ரீதர் சார் ஷாம்ரோ டெல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். அப்படியே வில் கோ டு டுமாரோஸ் கேம். நாளைக்குமே வந்து ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் கேம். ராஜஸ்தான் vs ஜிடி, ரெண்டு டீமுமே வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டீம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட பாயிண்ட்ஸ் போடுற மக்களே, ஹேவ் அ லுக் அட் இட். ரிவெஞ்ச் வீக் வேற சொல்லிட்டு இருக்காங்க. ரிவெஞ்ச் எடுப்பாங்களா சார் அப்படின்னு என்ன என்ன யோசிச்சுட்டு நினைக்கிறீங்க? என்ன வாய்ப்பு இருக்கா ராஜஸ்தானுக்கு? நாளைக்கு ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. ஸோ ராஜஸ்தான் ஹேஸ் டு டூ வெல். அண்ட் நாளைக்கு சூரியவன்ஷி அடிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது, ஒரு கட் ஃபீலிங். கொஞ்ச நாள் அடிக்கல, ஒரு திடீர்னு ஒரு நாளைக்கு அடிப்பாரு. ஸோ அடிச்சாருனாக்க சூரியவன்ஷி கையில் தான் இருக்கு நாளைக்கு கேம். ஆக்சுவலா சூரியவன்ஷி ஃபெயில் ஆனாக்க ஜிடி வின், சூரியவன்ஷி அடிச்சானாக்க ஆர்ஆர் வின். அவ்வளோதான் என்னோட. Any changes in the 11 Shambro? லாஸ்ட் இயர் இதே ராஜஸ்தான் ஜிடி அங்க ஃபேஸ் பண்ணும்போது சூரியவன்ஷி ரெக்கார்டட் இஸ் 100. அந்த 100 அடிச்சு அப்பதான் கொஞ்சம் ரெக்கார்டு காமிச்சாரு. நான் தான் வந்து டெம்பார் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. இல்ல இந்த ப்ரீவியஸ் கிளாஷே அகமதாபாத்ல வந்து நம்ம நானும் சாரும் ராஜஸ்தான் இது ஜிடி ப்ரெடிக்ட் பண்ணோம் அகமதாபாத்னால. பட் ஆனா ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச். ஸோ பார்ப்போம் நாளைக்கு கேம் வந்து அப்படியே மாறுதான்னு பார்ப்போம். எனி சேஞ்சஸ் இந்த 11? ஜெய்ஸ்வால், வைபவ், ஜுரல், ஹெட்மேர், பராக், டோனவன், ஜட்டு, ஷனகா, ஆர்ச்சர், பிரிஜேஷ், பர்கர், யஷ்ராஜ் புஞ்சா, ஜட்டு இதான் இருக்குமா? ஐ மீன் யஷ்ராஜ் புஞ்சாவோட முடியுது. ஸோ இதான் இருக்குமா? அவங்க மாத்த மாட்டாங்க. They will play the same. They'll play the same. எந்த ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. சேம் வே ஃபார் ஜிடி. பிரசித் கிருஷ்ணா உள்ள வர வாய்ப்பு இருக்கா? அர்ஷத் கான் ஆர் பிரசித் யாரா ஒருத்தர் தான் ஆட முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் மானவ் சுத்தர் ஆர் சாய் யாரா ஒருத்தர் தான் ஆட முடியும். ஸோ எனி சேஞ்சஸ்? இல்ல மாத்த மாட்டாங்க. விக்கெட்டை பொறுத்தும் இருக்கு. ஆக்சுவலி விக்கெட்டை பொறுத்தும் இருக்கு. நம்ம விக்கெட் தெரியாதுல்ல. அவங்க இந்த ஜெய்ப்பூர் விக்கெட் வந்து சம்டைம்ஸ் there will be slightly மூவ் கிராஸ் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், நான் ஃபிளாட்டா போட்டுருவான். ஃபிளாட்டா போட்டானாக்கா தே வில் பேசிக்கலி ட்ரை டு யூஸ் தி ஸ்பின்னர்ஸ் ஜிடி. ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபாஸ்ட் போலிங் தான் அவங்க நல்லா வச்சிருக்காங்க பேட்டரி ஜிடி. பட் both teams have a very good pace attack. ரெண்டு பக்கம் சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் ரபாடா, இந்த பக்கம் ஆர்ச்சர். நோ இது விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி வந்து இவங்களுக்கு ஜிடிக்கு ஜாஸ்தி ஃபாஸ்ட் போலிங்ல. ஆர்ச்சர் எல்லா மேட்ச்லயும் ஆர்ச்சர் பர்கர் ரெண்டு மேட்ச்லயும் ஆர்ஆர் so far have proved their best sir. ஆர்ச்சர் பிளேயர் நிறைய எடுத்து பிளேக் பேர் சார். இல்லம்மா பர்கர் very highly sir. அதனால கேக்குறேன். No, I am rating very high. But the thing is, நார்மலா ஆடினாலும் ஆடிடலாம் வாழ. வேற நீங்க இவங்க எப்படி ஆடினாலும் விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு. அது எஸ்பெஷலி சிராஜ் வந்து ஒரு சில நாளைக்கு பந்து விழுந்துதுன்னு வச்சுக்கோ, சடசடா எடுப்பார் 2-3 விக்கெட். ரன்னும் கொடுப்பாரு விஷயம். டெக்னிக்கலி இஸ் ஆல்வேஸ் டெஸ்ட் மேட்ச் bowler. சிராஜ் இஸ் a டெஸ்ட் மேட்ச் விக்கெட் டேக்கிங் bowler தான். அதனால விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதே மாதிரி ரபடா வந்து நீ பாரு, எப்படி இருந்தாலும் 4 ஓவர் போட்டா 2 விக்கெட் எடுக்காம இருக்கவே மாட்டார். அடிச்சு ரன் கொடுக்காத விஷயம், 2 விக்கெட் டெஃபினட் ஷூர். ஸோ அதான் விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இவங்களுக்கு இருக்கு. இல்ல ஐ ரியலி ஹோப் துருவ் ஜுரல் கொஞ்சம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஒரு வீக் லிங்கா எனக்கு தெரியுது. ஏன்னா தசுன் ஷனகா வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர் கூட பெட்டரா தான் இருக்கு. துருவ் ஜுரல் தான் ஒரே ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் மாதிரி எனக்கு தெரியுது. டோனவன் ஃபெரேரா இருக்காருப்பா, அது போகாதா? செம்ம ஆட்டம் ஆடுறாரு அவர் தான். இல்ல சார், நம்பர் 3 ரோல் க்ரூஷியல் சார். யாராச்சும் ஒரு நல்ல பிளேயர் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் டீம் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா இனிமேல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்ல அது சொல்றேன். எனக்கு வந்து என்ன ஆப்ஷன் சொல்லுவேன்னா, எப்படி வேர்ல்ட் கப்ல வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மேல ப்ரோமோட் பண்ண சொல்லுங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரஷித் கான் இந்த பெரிய கிரவுண்ட் கொஞ்சம் பெருசா நல்லா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு நாளைக்கு. பிகர் கிரவுண்ட் திஸ் இஸ் சைடுல. இல்ல நிக்கோலஸ் பூரன் எப்படி நம்பர் 3 ஆடுறாரோ அதே மாதிரி ஹெட்மேரும் நம்பர் 3 ஆடணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அது ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். பட் ஆனா சார் வந்து என்ன சொன்னார்னா, டீம் காம்பினேஷனுக்கு அதான் பெஸ்ட்னாரு, விச் இஸ் ஃபேர். அந்த பெர்ஸ்பெக்டிவும் தட் இஸ் ஃபேர் தான். பட் யா லெட்ஸ் see என்ன பண்றாங்கன்னு. ஜி டீமே நம்ம எப்பவும் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தான். மிடில் ஆர்டர் எந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணுவாங்கிறது தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஷாம் ப்ரோ, நாளை ஐ ஃபீல் ஜிடி வில் கிவ் த பஞ்ச். ரிவெஞ்ச் வீக் பஞ்ச் ஜிடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சரி சார். ஆர்ஆர் நினைக்கிறேன். நான் சொல்றேன் சூரியவன்ஷி அடிச்சா ஆர்ஆர் தான்.
அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கும் ஆர்ஆர் தான் தோணுது. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவன் இஃப் சம்படி டசன்ட் கிளிக் அஸ் அ டீமா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு சூரியவன்ஷி அதெல்லாம் இல்ல. அஸ் அ டீமா ஆர்ஆர் வில் பெர்ஃபார்ம் வெல்னு தோணுது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் நித்யன், ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.